ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுபாஷினி பூபாலன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே சமையல் vlog தான் பார்க்க போகிறீங்க. வீக்கெண்டில் நாங்கள் செஞ்ச சீ ஃபுட் ரெசிபீஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு, அப்புறம் இது பெரிய நெத்திலி. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அப்புறம் மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் காரம் ரொம்ப கண்ணெலாம் தண்ணி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதனால் நான் ஃப்ரோசன் கோகோனட் பேக்கெட் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நண்டுக்கு மசாலா அரைச்சிடலாம். நண்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தொக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலா ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு எல்பி வரைக்கும் நான் வாங்கியிருந்தேன். ஒரு எல்பிலேருந்து 1.5 எல்பிக்குள்ளே வாங்கியிருந்தேன் நண்டு. அதுக்கு ஒரு மூடி இல்லைன்னா 1.5 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய், கருவேப்பிலை, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் சால்ட்டு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்ச பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மசாலா வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நண்டு நல்லா க்ளீன் பண்ணிடணுங்க. நல்லா அதை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் க்ளீன் பண்ணால் தான் அந்த கவிச்ச வாசனை அடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூள் மசாலாலையும் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் நண்டு மேலே லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நண்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஓடெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா அந்த நண்டுலாம் ஊறி இருக்கும். ஸோ சைட் பை சைடு நம்ம மற்ற இதெல்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, பெரிய நெத்திலி மீன், அதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மீன் ஃப்ரை நீங்கள் எல்லா மீனுக்குமே ட்ரை பண்ணலாம் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம், உப்பெல்லாம் நீங்களே சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி, அந்த பெரிய நெத்திலி வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 மீன் கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாகவே மசாலாவை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவைப்படும். ஸோ இதிலே நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதிலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மசாலா நல்லா அந்த மீனில் ஒட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மசாலாவை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் நீங்கள் அந்த பிசையணும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஈரத்துலேயே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். புளி தண்ணி ஒரு 4லேருந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு, காரம், உப்பு அது எல்லாமே இந்த ஃப்ரையில் சூப்பராக ஏறி அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மசாலா நல்லா அந்த மீனில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவை நல்லா அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அதில் ஒட்டிக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும். இது ரசம் சாதத்துக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி குளிர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரசம் வச்சுட்டு ஏதாவது ஒன்று காரமாக தொட்டு சாப்பிட்ணும் போல இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த மசாலாவும் எவ்வளோ அழகாக அந்த மீன் மேலே நல்லா அப்ளை ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக நம்ம மசாலா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நண்டை மேரினேட் பண்ணி வச்சு ஒரு 1/2 hour 45 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நண்டு தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். நல்லா ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா தான். அந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து வந்து தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா குட்டியாக நறுக்கின நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு, நம்ம ஊர் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு 4 வெங்காயம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.5 அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் போட்டாலே எனக்கு நிறைய வெங்காயம் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நல்லா வந்து அந்த வெங்காயமும் வதங்கிருச்சு. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கியாச்சு, கருவேப்பிலையை வதக்கியாச்சு. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியோ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க நண்டை எடுத்துக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது இந்த நண்டில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசாலா கூட நண்டை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையெல்லாம் ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நண்டே நிறையா தெரியுது பாருங்கள் மேலே. அந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ நல்லா மூடி போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டி வர நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நண்டோட டேஸ்ட்டே வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த சுகர் ஆட் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இன்னுமே வந்து கொஞ்சம் வதக்க போகிறோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு வந்து நண்டு கூட நல்லா சேர்ந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொக்கை போட்டு சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே வந்து இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஃபுல்லாக நண்டு தொக்கு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தாங்க நல்லா ஒரு ட்ரையாக ஒரு நண்டு தொக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா அதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு நண்டு தொக்கு செம ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பும் வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதுனால நான் அதை தனியாக வந்து காட்டலை. இன்றைக்கி வந்து மத்தி மீன் சூப்பராக கிடச்சிருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக. அதில் வந்து மத்தி மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நெத்திலி வறுவல் தான் இப்போ பண்ண போகிறோம். பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அப்படியே ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மசாலா சூப்பராக வந்து கோட்டிங் ஆகியிருக்கு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மீனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து ஒரே டைமில் வந்து வறுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 4-5 மீன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம லைட்டாக வந்து டர்ன் பண்ணி விட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். லெஸ் தேன் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து இது சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரசம் வச்சுட்டு சாப்பிட்டோன்னாலே சூப்பராக இருக்கும் அன்றைக்கியான லன்ச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு. உங்களுக்கு வந்து இதில் எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் எதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? என்ன ஒரே முகத்துல பூரிப்பா இருக்கே. ஊர்ல இருந்து ஸ்நாக்ஸ் வந்திருக்கு பாருங்க. இது என்ன சொல்லுங்க? பழனி பஞ்சாமிர்தம். ஆமா, ஊர்ல வந்து அம்மா வந்து பழனிக்கு போனாங்கல்ல, பஞ்சாமிர்தம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னதும் சொல்லிட்டியா? வந்து அம்மாவோட ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து ஃப்ளாரிடால இருந்து போயிருந்தாங்க சென்னைக்கு. அவங்க கிட்ட வந்து இது அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க நம்மளுக்கு அங்க இருந்து ஃப்ளாரிடால இருந்து சிகாகோவுக்கு, சென்னை டு ஃப்ளாரிடா, ஃப்ளாரிடா டு சிகாகோ. ரேவதிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இதை அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வந்து அதை எனக்கு இந்த மாதிரி அழகாக
சென்ட் பண்ணதுக்கு வந்து ரேவதிக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம மீட் பண்ணலாம் எப்பயாவது ஃப்ளாரிடா வரும்போது, இல்லைன்னா நீங்களும் சிகாகோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். இந்த பஞ்சாமிர்தம் பழனி சென்னை போயிருக்கு, சென்னையிலேருந்து ஃப்ளாரிடா போயிருக்கு, ஃப்ளாரிடாலேருந்து இப்போ சிகாகோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பிஎஸ் அந்த ஷாப்ல இருந்து அது என்ன PS4 அது பேர் என்ன, அந்த கடை பேரு ஸ்ரீனிவாசா, பெரம்பூர் ஸ்ரீனிவாசால வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஃபேவரட் ஓம் பொடி வந்திருக்கு, பசங்களுக்கு வந்து மினி தட்டை. என்னம்மா ஒட்டியான பாரு, காசு மாலை பாரு, அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர் ஸ்நாக்ஸை பார்த்தாலே தானா வந்து பரபரன்னு இங்க கிடைக்குது. ஆனாலுமே அந்த டேஸ்ட் பாத்தீங்களா, ஃப்ரெஷ்னஸ் நம்ம ஊர்ல வாங்கி சாப்பிடுற மாதிரி வராது. இங்க கிடைச்சா கூட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அப்புறம் இந்த இது மிக்சர் கூட சூப்பரா இருக்கும் சொன்னாங்க, ஸ்பெஷல் மிக்சரா இது. ஆக்சுவலி வந்து அதுல இருக்க பேக்கிங் வந்து எடுத்துட்டு நம்ம ஷாப்லயே வந்து இந்த மாதிரி பேக் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜிங். இதெல்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு. இந்த வேக்யூம் பேக்கிங் வந்து இப்போ நம்மளோட பேக்கிங் நம்ம விமலா பேக்கர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் அந்த மிஷினே வந்து அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த மிஷினை வாங்கி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து யாராவது இந்த மாதிரி வீட்டிலலாம் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு சேல் பண்ணுறவங்க அது மாதிரிலாம் இருப்பீங்கல்ல, அவங்களுக்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பாக்ஸோ இல்லை தனியாக வந்து அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் போய் பேக் பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேலாகவும் பண்ணுறோம், லார்ஜ் ஸ்கேலாகவும் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக வச்சுருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் சின்ன பிஸ்னஸ் வந்து வீட்லேயே நீங்கள் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே உடையாது. இதை பாருங்கள் எவ்வளோ இடம் தாண்டி வந்திருக்கு தெரியுமா இது. ஆனா ஒரு லட்டு கூட உடையவே இல்லை பாருங்க. இந்த பேக்கேஜிங் வந்து ஒரு தூள் கூட இல்ல, அப்படியே லட்டு வந்து அப்படியே இருக்கு பாருங்க, சூப்பரா. இது உடையாம இது மாதிரியே ஜாங்கிரியும் வந்து ஒண்ணுமே ஆகல. மிக்சரு எல்லாமே பாருங்க அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வெஸ்ட் மாம்பலம்ல விமலா பேக்கர்ஸ் அண்ட் மோர்ஸ் போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரா ப்ரீமியம் குவாலிட்டியில உங்களுக்கு வந்து பேக்கிங்கும் பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்து கடையோட நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மேலேயும் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வைக்கிறேன். யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.